ஹலோ வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கான நாளைக்கான லாட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 14/10/2025 கேரளா லாட்ரி கேசிங்கில் ஸ்ரீசக்தி 189 குழுக்கள் நம்பரு மெயின்ட்ரிக்ஸ்லாம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தோம்னா 240 தான் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு நம்ம எப்படி எடுத்து கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். அதோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சிங்கிள் டிஜிட்டில் எப்படி நம்பர் கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிங்கிள் டிஜிட் நம்பர் இதுதான் 740 ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு 740 ரிசல்ட்டில் நமக்கு விவோவில் 5 சொல்லியிருந்தோம். 5 ஸ்ட்ராங்காக வரலன்னா நமக்கு 4 சொல்லியிருந்தோம். நமக்கு சொன்னபடி 4 நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. 740க்கு பி போர்டில் நமக்கு 4 பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் சி போர்டு கான்ஃபிடண்ட்டாக நமக்கு 5 வரல ஆல் போர்டு அப்படிங்கிற 5 வராத பஸ்ஸில் நமக்கு சைபர் வரும்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடி நமக்கு சி போர்டில் சைபர் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம பிசி தரமான ஒரு பிசி எடுத்து கொடுத்துட்டோம். பி போர்டு 4, சி போர்டில் சைபர் ஸ்ட்ராங்காக சைபர் 8 சொல்லியிருந்தோம். சைபர் வந்துருச்சு. இந்த இடத்துல சைபர் இல்லாமல் ஆட்டம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் சைபர் சொன்னபடி நமக்கு சி போர்ட்லேயும் வந்துருச்சு. சி போர்டில் சைபர் வந்துச்சு. பிசி சரியான ஒரு பாஸு. ஜஸ்ட்டு ஏ போர்டு மட்டும் 240 7 ரிவிஷனாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஆனால் பிசி கரெக்டாக வந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ்லிங் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் நம்பர்லையும் பாருங்கள். நம்ம சேனலில் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சு 240 ரிசல்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 340 கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு 340 7 கொடுத்தோம்னா சரியான பிசி சரியான ஒரு பாஸ் எடுத்துருக்கோம். அதே மட்டும் 720 பார்த்திங்கன்னா பி போர்டில் நமக்கு 4 கொடுக்காம போயிட்டோம். நம்ம 2 வரும் நினச்சி தான் அந்த 2 எடுத்து கொடுத்தோம். 720 ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏசி பாஸ் ஆகிருக்கு. இங்கே பிசி பாஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. எவ்வளோ தரமான வின்னிங் எடுத்துருக்கலாம். இது போல் இன்னும் 15/10/2025 கேரளா லாட்ரி கேசிங் தனலட்சுமி 22 தான் கொடுக்கணும். தரமான வெற்றியோட நம்ம நாளைக்கான ஒரு கேசிங் பார்க்கணும். நாளைக்கான ஆல் போர்டு அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப நமக்கு ஆல் போர்டு எல்லாரும் மாதிரியும் குறைந்தபட்ச நம்பர் கொடுத்து அதிக நம்பரில் கொடுக்க மாட்டோம். சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். அதாவது ஆல் போர்டு நாளைக்கு 2 நிச்சயம் நாளைக்கு ஆட்டத்தில் இருக்குங்க. உங்கள் கணிப்பில் நீங்கள் வரணும்னு வச்சுக்கலாம். 100% நமக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. அது போல் கொடுத்துருக்கோம். 2 நிச்சயம் வரும். அந்த 2 எந்த போர்டில் சிங்கிள் டிஜிட்டில் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் போர்டில் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். ஆல் போர்டு 2 நிச்சயம் வரும். அந்த ஆல் போர்டு 2 எந்த போர்டில் வருதுன்னு சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் வரக்கூடிய நம்பரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டில் என்னோடய கெஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பர் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டையும் வரக்கூடிய பெஸ்ட்டான 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்குது. என்னோடய கெஸிங்கில் ஏ போர்டில் 8 நிச்சயம் வரும். அந்த 8 நமக்கு வராது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 4 இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏ போர்டில் 8 ஸ்ட்ராங் கொடுத்துருக்கேன். சப்போர்ட்டில் 4 கொடுத்துருக்கேன். இன்றைக்கு தான் 740 ரிசல்ட் வந்துச்சு. பி போர்டில் 4 வந்துச்சு. ஆனால் நாளைக்கும் நமக்கு ஏ போர்டில் அப்படியே ரிவிஷனாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொடுத்துருக்கோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ட்ராங்காக நான் கொடுத்துருக்கேன். 2 நான் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். அந்த 2 நமக்கு பி போர்டில் நிச்சயம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 2 ஆட்டத்தில் நிச்சயம் வரும். உங்கள் கணிப்பில் அவங்க கெஸிங் தாராளமாக வச்சுக்கலாம். பி போர்டில் 2 கட்டாயம் வரப்போகுது. அதே போல் சப்போர்ட் நம்பர் பி போர்டில் 2 வராத பட்சத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற பார்த்தோம்னா 9 நமக்கு பி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. சப்போர்ட் நம்பர் வரக்கூடிய வாய்ப்பு பி போர்டில் 2 வரும். 2 வாரத்தில் 9 வரும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கப்ப நமக்கு 6 நமக்கு இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்க போகுது. அதே போல் அந்த 6 நமக்கு 90% இறங்கக்கூடிய சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது.
அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். சிபோவில் 6 வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பரும் உண்டு. நமக்கு டபுள்ஸில் கூட நமக்கு வாய்ப்பு வந்துருக்கு. பிசியில் 2-2 ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. ஏ போர்டில் 8-4, பி போர்டில் 2-9, சி போர்டில் 6-8. இதுதான் என்னோடய கேசிங்கில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்க போகுது. அதே போல் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸு அதுதான் பார்க்க போகிறோம். பாக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிறதுல 879 அப்படியே கூட ரிசல்ட்டு இறங்கக்கூடிய சான்சஸாக இருக்க போகுது. நாளைக்கு கேசிங்கில் 879 ஏ போர்டில் 9 இறங்கக்கூடிய சான்சஸ் இருந்தால் நமக்கு 922, 922, 354 ஏ போர்டில் 2 வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. நமக்கு ஆல்போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு நிச்சயம் வந்து இந்த ரிலேட்டடாக நம்பர் வந்து வர வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால கொடுத்து வச்சுருக்கோம். 354, 291, 400, 472. கடைசியாக பார்த்தோம்னா வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிறப்ப 824. இதுதான் என்னோடய கெஸ்டிங்கில் நாளைக்கு வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பராக இருக்கும். 829, 922, 354, 291, 422, 824. நன்றி, வணக்கம். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.